ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். இது நம்ம ஹேமாலயா சேனல். இன்னைக்கு உருளைக்கிழங்குல ஒரு காரக்குழம்பு தான் வைக்க போறேங்க. நீங்க காரக்குழம்பு வச்சிருப்பீங்க, இந்த மாதிரி வச்சிருக்கீங்களா எனக்கு சொல்லுங்க. இப்படி வச்சு பாருங்க, நல்லா இருக்கும் டேஸ்ட். காலிஃப்ளவர் பருப்பு உஸ்லி வாங்க பார்க்கலாம். டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடுவோம், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. அதனால டக் 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 டக்குன்னு நம்ம சமையல ஆரம்பிச்சிடும். காலிஃப்ளவருக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவர் தாளிச்சுக்கலாம். எண்ணெய் காயத்துக்குள்ள தேவையான பொருள் பார்த்துக்கலாம். இந்த பாருங்க, ஒரு காலிஃப்ளவர் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி சன்னமா கட் பண்ணி வச்சுங்க. இது பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுங்க. இதுக்கு 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இஞ்சி பூண்டு கொத்தமல்லி போடுறதுக்கு. இதுக்கு பச்சை மிளகாய் நிறைய போட்டால் டேஸ்டா இருக்குங்க. அது இல்லாம ஒரு கடலைப்பருப்பு ஒரு 1/2 hour மேல 3/4 மணி நேரமா கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சிருக்கேன். இவ்வளவுதாங்க இதுக்கான பொருள். இப்ப தாளிச்சுக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமா ஜீரகம். இப்போ பாருங்க, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம். இது வதங்கட்டும். இது வதங்கறதுக்குள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துட்டேன். வதங்கறதுக்குள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருந்தது இது ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது வதங்கிட்டே இருக்கட்டும். இந்த பருப்பை நம்ம 1 பாதிமா அரைச்சிட்டு வந்துடணும். இது கூட 1 ஸ்பூன் சோம்பு போட்டு 1 பாதிமா அரைச்சிட்டு வந்துடணும். மழை இல்லாம உசிலி கரைப்போம் இல்லையா நம்ம பருப்பு உசிலிக்கு, அந்த மாதிரி பாருங்க. கொஞ்சமா சோம்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு. இதை வைப்பர்ல போட்டுப்போம். இப்போ இஞ்சி பூண்டு வதங்கினோடனே இது பாருங்க, நான் எந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த அளவுக்கு பருப்பு, ஒரு பருப்பு 2 உடஞ்சிருக்கணும். இந்த மாதிரி பண்ணி ஆட் பண்ணிங்க. இது தெரிஞ்ச டிஷ் தாங்க. பருப்பு உசிலி வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனா காலிஃப்ளவர்ல பண்ணிருக்கீங்களா, அதுதான் என் கேள்வி. இது இப்போ இதை கிண்டி விட்டு, இப்போ இது கூட தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாத்தூள். நம்ம காரக்குழம்பு வைக்க போறதுனால மிளகாத்தூள்னா கம்மியா போயிடும். பச்சை மிளகா போட்டுருக்கோம், ஸோ கம்மியா மிளகாத்தூள் போட்டுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போடு. வெறும் மிளகாத்தூள் தான் ரொம்ப கம்மியா போடுங்க. இது குழம்பு மிளகாத்தூள் போடுறேன் அதனால நான் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டு பண்ணுவீங்க. நீங்க வெறும் மிளகாத்தூள் போட்டா ரொம்ப காரம். ஏன்னா பச்சை மிளகா நிறைய போட்டிருக்கோம். அந்த பச்சை மிளகா ஃபிளேவர் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி போட்டு பாருங்க, நிறைய பச்சை மிளகா போடணும். இப்ப அப்படி மூடி வச்சிருவோம். லைட்டா தண்ணி தெளிச்சு மூடிப்போம். தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டா தெளிச்சுக்கணும். இனிமே தெளிச்சு மூடி வைங்க. இது சும்மா ஒரு 2 நிமிஷம் இருந்தா போதும். நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணிடலாம். இது அப்படியே இருக்கும் பாருங்க. இது கூட காலிஃப்ளவர் ஆட் பண்ணிடுங்க. 2 சேர்ந்து வேகட்டும். இப்போ கொஞ்சமா தண்ணி தெளிச்சு, இந்த பாருங்க, கொஞ்சமா தண்ணி தெளிச்சு அப்படியே மூடி வச்சிருங்க. நல்லா கலரி மூடி வச்சிருங்க. இது அப்படியே நல்லா வேகட்டும். அதுதாங்க இதோட ப்ராசஸ். இது வேகணும், அவ்வளவுதான். இது வேகட்டும். நம்ம அதுக்குள்ள காரக்குழம்பு தாளிச்சிடலாம். இது மூடி வச்சிடலாம். இது வந்து இன்னொரு டைப்லயும் செய்வாங்க. இதை நான் இன்னொரு டைப்ல செஞ்சிருக்கேன். கடலைப்பருப்பு நீங்க வேக வைக்க டைம் இருந்துச்சு அப்படின்னா கடலைப்பருப்பை நீங்க ஒரு குக்கர்ல 1 விசில் வச்சு எடுத்துங்க. எடுத்துட்டு கடலைப்பருப்பு அப்படியே டைரக்டா ஆட் பண்ணலாம். அப்படியே செய்யலாம் முழுசாவே. நீங்க இந்த மாதிரி அரைக்காம போடணும், உசிலியா இல்லாம அந்த மாதிரி போடணும்னா அந்த மாதிரி போடலாம். சூப்பரா இருக்கும் டேஸ்ட். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம காரக்குழம்பு தாளிச்சுக்கலாமா? காரக்குழம்புக்கு என்ன வச்சிருக்கேன், இப்ப தேவையான பொருள் பார்த்துலாமா? இந்த பாருங்க, ஒரு 2 வெங்காயம், 3-4 தக்காளி. இது நம்ம அரைக்க போறோம், ஸோ அதனால இவ்வளவு பெருசா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பூண்டு, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, புளி, ஒரு லெமன் சைஸ் புளி, உருளைக்கிழங்கு. நான் ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துங்க. தேங்காய், 1/4 மூடி தேங்காய். இதே இதுக்கு தேவையான பொருள். இப்ப தாளிச்சுப்போம். இது அந்த காலிஃப்ளவர் வேற கேப்ல நம்ம இதை பண்ணிடுவோம். கடுகு உளுத்தம் பருப்பு, வெந்தயம் பொரிஞ்சதும் வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணி இது வதங்கிட்டே இருக்கட்டும். நல்லா வதங்கணும். வதங்கிட்டே இருக்கட்டும். இதுக்குள்ளே பாருங்க, கட்டுதல் தேங்காய், 1/4 மூடி தேங்காய். இது கூட சொல்றாங்க பூண்டு, ஒரு முழு பூண்டு, தக்காளி. இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க காரக்குழம்பு. இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும். மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம். இப்போ இதை நல்லா மழை அரைச்சிட்டு வந்துடணும். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. வதங்கின உடனே உருளைக்கிழங்கு சேர்த்துடணும். உருளைக்கிழங்கு நான் தோலோட போடுறேன். நீங்க தோலோட போடுறீங்கன்னா நல்லா அரிஞ்சு
நல்லா ஊற வைக்கணும் தண்ணியில். ரொம்ப நேரம் ஊறுது, இது காலையிலேருந்து ஒரு மணி நேரம் முன்னாடி ஊறுது. ஊற வச்சு நல்லா ஒரு 4-5 தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் தோலோடு போடணும். ஏன்னா அவ்வளோ மண் இருக்கும் அதில். இதுக்கப்புறம் இது கூடயே நம்ம அரைச்சி வச்சுட்டு பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சி வச்சது நான். இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணுறேன். இந்த உருளைக்கிழங்கு இந்த பேஸ்ட்டு சேர்ந்தே வதங்கட்டும். ஒரு வாட்டி இந்த மாதிரி வச்சு பாருங்க, காரக்குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். இது எப்படி லைட்டாக வதங்கட்டும். இது பாருங்க, காலிஃப்ளவர் வெந்துட்டே இருக்கு பாருங்க. இது இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. இந்த காரக்குழம்புக்கு இது கூட்டு மாதிரி இருக்கும், ஒரு பருப்பு கூட்டு மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இது பாருங்க, இன்னும் கொஞ்சம் வேகட்டும், நம்ம பார்ப்போம். இது பாருங்க, இந்த அளவுக்கு வேகுது. மடி மூடி வச்சிருவோம், வேகட்டும். இது நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கணுங்க. இது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மிளகுத்தூள் போட்டுக்கணும். நம்ம காரக்குழம்புக்கு எவ்வளோ நம்ம ஏற்கனவே மிளகுத்தூள் போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க. நான் 1 ஸ்பூன், என் ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுறேன். இது 2 உங்கள் டீஸ்பூனில் 2 ஸ்பூன் இருக்கும். மிளகாத்தூள், மஞ்சத்தூள். இப்போ தேவையான தண்ணி ஊற்றிடுவோம். புளி ஊற்றக்கூடாது, இந்த உருளைக்கிழங்கு வேகட்டும். நான் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். நீங்கள் இதில் கத்திரிக்காய் போடலாம், முருங்கைக்காய் போடலாம், வாழைக்காய் போடலாம், வேற நான் முள்ளங்கி போடலாம், இதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இதே பேட்டர்னில் எல்லா காயும் கலவை காயும் சேர்ந்து இந்த பேட்டர்னில் பண்ணலாம். நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பாருங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். எப்போ பார்த்தாலும் கத்திரிக்காய் தானே வாங்குறேன் அப்படின்றதுனால நான் இந்த வாட்டி உருளைக்கிழங்குல போடுறேன். இது தேவையான தண்ணி ஊற்றி வச்சுட்டு இதை அப்படியே கொதிக்கட்டுங்க. இது நல்லா உருளைக்கிழங்கு வேகட்டும், பார்ப்போம். அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்க, சூப்பராக இருக்கும். இந்த காரக்குழம்புக்கு இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், காலிஃப்ளவர் வெந்துருச்சு. காலிஃப்ளவர் வெந்தவொடனே இறக்க வேண்டியது தான். குழம்பு பாருங்க, உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு வெந்ததும் நம்ம புளி தண்ணி ஊற்றணும். புளி தண்ணி ஊற்றல இல்லையா, இப்போ புளி தண்ணி, அதனால தான் நான் கட்டியாக வச்சுருக்கேன். நம்ம புளி தண்ணி ஊற்றினா கரெக்டாக சரியாயிடும். இப்போ இது கொதிக்கிட்டுங்க, நம்ம பார்ப்போம். இது நல்லா கொதி வரணும், நல்லா கொச்சி எண்ணெய் நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அவ்வளோதாங்க, நான் ஆஃப் பண்ணிட்டேன். குழம்பு கொச்சிருச்சு, ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆகுது. இது பாருங்க, காரக்குழம்பு முதல்ல திக்காக இருந்ததுல இப்போ பாருங்க கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது பாருங்க. இந்த அளவுக்கு இருக்கும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இன்னைக்கான சமையல் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு காலிஃப்ளவர் பொரியல். ஏன்னா இது ஃபுல்லாக பருப்பு உசிலி ஃபார்மில் கிடையாது. இது அந்த கடலைப்பருப்பு போடுறதுனால பருப்பு உசிலி டைப்பில் இருக்கும். ஆனால் இது நான் பொரியல் தான் சொல்லுவேன். ஓகேங்களா, பருப்பு உசிலினா பீன்ஸ்லாம் பண்ணால் செம்மையாக இருக்கும், அதான் பருப்பு உசிலி. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஹேமாலயா சேனலை இதே மாதிரி எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸுங்க.